போத்து போத்து நொல்லுது. பைத்தியம் பண்றாரு. பைத்தியம்டா. சரி அந்த அக்கா பைத்தியம் ப்ரோ. போட்டு சாப்பிட்டு மசாலா தடவி டீ வேற லெவல்ல இருக்கு. நம்பர் 1 குவாலிட்டி செம்மயா இருக்கு. கரெக்ட் விட்டாங்க. சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்டோ. இது நம்ம யூடியூப் சேனல் அன்டோ வாண்டரர். மக்களே, நம்மளோட அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம ஏரியா பாய்ஸோட அடுத்து கிளம்பியாச்சு. பின்னால ஸ்பெஷலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி நீங்க கண்டுபிடிக்காதீங்க. ஃபன் மட்டும் ஆடி பண்றோம், இறக்கியோம். ஏன்னா பல தடையை மீறி சுற்றுலாவை சொல்லிக்கிறோம். நம்ம இப்ப எங்க போற சொல்லணும். அது கஷ்டத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பல தடைகள். ஒய்ஃப் சூர் கல்பனா அத சொல்லிட்டு இருப்பியா? சொல்லு சொல்லு பைய சொல்லி ஒய்ஃப்க்கு என்ன சொல்ல விரும்புற? நம்ம எங்க போறோம்னா ஊட்டி போறோம். நம்ம ஏரியா டீமோட ஊட்டிக்கு ஒரு வேனு 30 பேர் ஃபுல்லா 30 பேர் அழகா உட்காரலாம். ஒரு வேனை பிடிச்சிருக்கோம். ஆனா போறது 10 பேர் தான் போறோம். அது ஒரு விஷயம். 10 பேருக்கு வேன் பிடிப்போம். ஆனா 10 பேர் தான் நாங்க போவோம். ஏன்னா வந்து என்ன எல்லாம் ஸ்பேசியஸான இடமா இருக்கனால புள்ளி 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 அடிங்களா. இதான் வைப் ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி வண்டி ஓடிட்டு ஏறுது. நரம்பு ஏறுது. அவன் குடிச்சிருக்கான்னு நினைக்காதீங்க. அவன் குடிக்கிறான் தெளிவாதான் இருக்கான். மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படிலாம் கிடையாது. நல்லாதான் நல்ல பையன். எங்க கேமராமேன் கை வலிக்கிற காரணத்துல நாங்க அடுத்த இடத்துக்கு போய் டான்ஸ் ஆட போறோம். இப்போ உள்ள போய் டான்ஸ் ஆடுவோம், பாட்டு போடுவோம். அது மலையூர் நாட்டாம மனசை காட்டு பூட்டாம ஒன்னா போல யாரும் இல்ல மாமா அந்த பாட்டு மட்டும்தான் போட்டு ஆடுவோம். ஆட வர்றோம். சரி வாங்க அடுத்த வீடியோ சிங். பாத்தீங்கன்னா மேட்ல இருந்து இறங்கிச்சு. இப்போ கடைசியில கரை தட்டி நின்றுட்டு இருக்கு. கீழே வண்டி பாருங்க. வண்டி தரையோட ஒட்டி நிற்கி. நம்ம மக்கள் எல்லாரும் அந்த வண்டியை காப்பாத்துறதுக்கான முயற்சி சாணி. டயருக்குள்ள கூட தலையை விட்டுறாதுல பைத்தியக்காரங்களா. நம்ம வெற்றிக்குரிய போட்டுக்குவோம். மக்களே, ஃபைனலாக நம்ம இப்போ வந்து ஊட்டியில் வந்து இறங்கியாச்சு. நம்ம ரெசார்ட்டு புக் பண்ணியிருக்கு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த இடம் தான். நைட்டு ஃபுல்லாக ஆடி ஓடி திறச்சி தொங்க விட்டு டயர்ட் ஆகிட்டு, அதனால தான் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வியூ இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட் பக்கத்தில். பொதுவாக நம்ம ட்ரிப்புனாலே ஒரு பட்ஜெட் ஸ்டே தான் எடுப்போம். அதே மாதிரி நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அமைஞ்ச ஒரு அழகான ஒரு ரெசார்ட் தான் இது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து எடுத்திருக்கோம். ஆனால் இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் உள்ளே செக் பண்ணோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு.
கிரில் சிக்கனா ஒரு படத்தை பார்க்கணும் எனக்கு பண்ண ரூம் இதான். ஸோ டபுள் பெட்ரூம், 2 பெட்டு இருக்கு, ஒரு பெரிய ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு டபுள் பெட்ரூம். நம்ம போய் பாத்ரூம்ல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கான் ஹரி. நைட்டு திறந்து நடக்கிறதுக்கு சரியான ரூம் அமைஞ்சிருக்கு. நம்ம ரிசார்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே செடி கிடியமாக இருக்குது. இந்த வைப் வேறு லெவலில் இருக்குது. இது ரெசார்ட்டில் இந்த கேம்ப் ஃபயர் போடுறதுல லான் இது. கறி மட்டும்தான் கரண்டி முத கொண்டு நம்மகிட்ட இருக்கு. அடுப்பு கறி மட்டும் தான். கேம்ப் ஃபயர் போட்டு தரமான சம்பவம் பண்றதுக்கு தரமான இடம் ஒன்று இருக்கு. இவரை பாருங்க, ஓல்டு முக இதுதான் எங்களுடைய பிராண்ட். அசிங்கப்படுத்தாத இன்னைக்கு இதுதான் வாழையே போறோம். ஆரஞ்சு பாத்தீங்கன்னா இல்ல இந்த வீடியோ நான் போட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கனாலும் போடு. ஆரஞ்சு பாத்தீங்கன்னா டூருக்கு சரக்கு பாட்டில் அடிச்சு நாங்க காலி பண்ணலே ஆகும். என் பேரு ரூம். வெளியே பேரு இல்ல சூட தூக்கி முக்குங்கள, சூட தூக்குங்கள, தூக்கிட்டு வாழ சோவால தூக்கிட்டு வாழ. பொத்து நொல்லுது. கைஸ், வெற்றிகரமா ஊட்டியில நம்மளுடைய முதல் இடத்துக்கு வந்தாச்சு. முதல் இடம் எங்க பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்டா வந்திருக்கிறோம். ஆனால் வந்த டைம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு வந்திருக்கோம். இன்னொரு 2 மணி நேரம் தான் வெளிச்சம் இருக்கும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இவங்களை வச்சுட்டு எங்கே வர முடியுது? சாப்பிடணும், தூங்கணும், வயிற்று கலக்கு. அண்ணா கிளைமேட் அப்படி இருக்கு. இந்த குரங்கெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண? ஒரு பக்கம் ஃபுல்லா பனி, ஒரு பக்கம் ஃபுல்லா சும்மி, ஃபுல் கூலிங். There are everybody full vibing. Very full enjoyment. இன்னும் 2 மணி நேரம் தான் வெளிச்சம் இருக்கும். ஆமா, இந்த முன்னாடி மஞ்சப்படி நட்டுவகளி நாகேஷ். ஆனா கிளைமேட் வேற லெவல். ஃபைனலா தொட்டப்பட்டா வந்தாச்சு. நம்ம நேரத்துக்கு வேற மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப கம்மியான சாரல், அப்புறம் மேகம், நம்ம பேசும்போது புகை வருது. நல்லா கூலிங், சூப்பரா இருக்கு. நல்லா கலக்குறோம் பாருங்க. வாங்க நம்ம அடுத்து ஸ்நாக்ஸுக்கு போவோம். ஸ்நாக்ஸ் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. என்ன சாப்பிடல? சோளம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், சுட சுட. கடலை, மாங்காய், கருவேப்பிலை. சோளமா? நீ சோளம் இன்னைக்கு என்ன சாப்பிட்டாலும் பார்த்துக்கோங்க. இது சோளம். ஏன்னா நான் கொடைக்கானல வந்து சாப்பிடுறேன். கொஞ்ச நேரத்துல கொடைக்கானலா? அட பைத்தியம் வேணும். சில்லற இருந்தா வாங்க. ஆளுக்கு ஒரு முட்டை.
தொட்டப்பட்ட மேலே வந்தாச்சு. டிக்கெட் எடுத்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு நினைக்கிறேன். அவ்வளோ இந்த மாதிரி ஏறிச்சு. நம்ம பசங்க ஆல்ரெடி அலப்பறை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா குளிர் கொஞ்சம் வலுவாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த குளிரில் வந்து இப்போ அலவரமான கதை. ஏய் தரல சண்டைக்கு கூப்பிட ஃபைட்டு கூப்பிட போனாடைக்கு வரும்போதெல்லாம் இப்படி கூட்டமே இல்லை, நல்ல வெயில் அடிச்சிச்சு. இப்போ பாருங்க மழை அடிக்கி இலை இவனை தூத்துக்குடி கொத்தனாருன்னு சொல்றாங்க. மூஞ்ச பாருங்க கொத்தனார் மாதிரியா இருக்கு. ஆமா, கொத்தவளை போயிட்டு என்ன பேச கொத்தவளை போயிட்டு ரொம்ப நாளா நீங்க தேடிட்டு இருந்த தூத்துக்குடி கொத்தனார். இவரு அந்த தூத்துக்குடி கொத்தனார் நல்லா தூக்கி போட்டு வேலை செய்வார். தூத்துக்குடி கொத்தனார் போட்டா நல்ல காத்து பழி அடிக்க. தொட்டப்பட்ட இடத்தோட பீக் இதுதான். கட்டி பிடிங்க, யாருக்கு முத்தம் கொடுங்க. ஆந்திரா செம்மையா காத்திருக்கீங்க. குளிரா குளிர். தமிழ்நாட்டின் உயரமான மலை தொட்டபெட்டா. ஒரே ஒரு ஃபீலிங் தான், சொர்க்கம் மீதுதான் அம்மா, மேலே கிடையாதம்மா. சொர்க்கம் மீதுதான் அம்மா, மேலே கிடையாதம்மா. சொர்க்கம் தாண்டி வந்தால் சுமை ஏதம்மா. சிறு சிறு என்று பூந்தாற்று ஏரியில் மோத வானத்தில் காதென்று கேட்டேன் கண்ணம்மா. அலை அலையாக ஆனந்தம் பூத்தது மேலே. ஒரு 2 எடுத்து போட்டு போங்க. ரொம்ப நேரம் ஓடுது. காடுகளே வந்து உலகம் பாருங்க. பாட்டுக்கு போட்டு நடத்த வந்திருக்கோம். அதான் கூட்டி ஓடிட்டு இருக்கான். சரி, உங்க வைப் எப்படி இருக்கு? பைத்தியம் பண்ணிட்டு பைத்தியம்டா. அந்த அக்கா பைத்தியம் ப்ரோ. அந்த அக்கா கொடி விடுது. வாட்ச் டவர் lot of people.
கடை சமைச்சி வச்சு சாப்பிட்டு இலையில போட்டு சாப்பிட்டு மசாலா தடவி பொரிச்சு சாப்பிட்டு. மக்களே நம்ம தொட்டப்பட்டா இப்போ சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நம்ம வேனை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். காற்று ஏதோ புயல் காற்று மாரி தொட்டப்படாத அடி வெளுத்துட்டு கிடக்கு. சரியான காற்று மக்களே, நல்ல காற்று. இதில் மழை வேற பெய்தா, செம்ம குளிர் தாங்க முடியல. ரொம்ப சங்கடமா இருக்கு, குளிரெல்லாம் தாங்க முடியாது. சரி சும்மா சட்டை மெட்டிஷனாக போட்டோம்னா செத்தான் அவன். கண்டிப்பாக செம்ம குளிர், மழையும் பெய்யுது, மிஸ்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க வந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அனுபவத்தை இன்னொரு நேரம் அனுபவிப்பீங்களான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அதுவும் பிளஸ் இந்த செம்ம குளிர், நல்லா பனி பெய்யுது, சாரல் அடிக்கி, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 5 மணி தாண்டி என்ஜாய் பண்றோம். நீங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டைம் வந்து 5 மணி தாண்டிட்டு ஸோ அடுத்த இடத்துக்கு போவோம். இன்னைக்கு டேட்ல இருந்து ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம், இன்னும் போக வேண்டியிருக்கு. அடுத்த இடத்துக்கு போவோம். தான் நம்மளுடைய வேனுக்கு வந்தாச்சு. அடுத்து எங்கேயோ போகிறோம், அந்த இடத்துக்கு போய் நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். மக்களே நம்ம இப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். சாக்லேட் அண்ட் டீ ஃபேக்ட்ரி, டீ தூள் தயாரிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ரொம்ப லெவலில் இருக்கு. ஊட்டி தேயிலை ஃபேக்ட்ரி அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. 5 டைம் முடிஞ்சிடுமா, அதுக்குள்ளே பார்த்து முடிக்கணும். கையில் இந்த டேக் வரும் கட்டி விட்டாங்க, ஃப்ரீயாக டீ குடிப்போன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. உண்மையாக போய் தெரியல, உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பிரிட்ஜ் இருக்குது, இந்த பிரிட்ஜ் வழியாக நடந்து போயிட்டு இருக்கோம். சரியான கூட்டமாக இருக்கு மக்களே. ஒரு டீ கேண்டீன் வரிசை நின்றுருக்கோம். டேக் கொடுத்தா டீ குடிப்பாங்களாம், அதனால டீ குடிக்க ஒரு நேரம் 2 வயசு தயாரிப்பாங்க. இந்த ப்ராசஸ்லாம் போட்டுருக்காங்க. டீ எப்படி உருவாச்சு, யார் உருவாக்குனா, உருவாக்குனா இந்த பாட்டி தான் உருவாக்கு. இந்த பாட்டி இவர்கள்லாம் இந்த வேலை பார்க்கறதெல்லாம் தமிழர் டீ கடைக்காரங்க. இவங்க டீயை எப்படி போய் கற்றுட்டு வந்து வேலை தாங்க இருக்காங்க. மக்களே இதுதான் அந்த கன்வேயர் பெல்ட்டு, வேலை டீ தயாரிக்கிற டீ தூள் தயாரிக்கிற அந்த பெல்ட்டு. நம்ம தட்டோன்னு நினைக்கிறேன், அந்த மிஷின் அந்த இருக்குது. பெல்ட்டில் ஓடி இதுவும் தட்டும், தட்டி அரைச்சி ஓடும். இதுக்கப்புறம் கீழ்வாக ஒரு படி போகுது. டீ கடைக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். வருதுல்ல, அப்படிதான் டீ கடைக்கு தான் போகிறோம். டீ கடைக்கு தான் அப்படி போகுது, கோகை மாதிரி போகுது. இந்த பெல்ட்டிலேருந்து தேயிலை வந்து கீழே கொடுத்துது. அதுக்கு அந்த ஓட்டையிலேருந்து தேயிலை கீழே போகுது. அதுக்கப்புறம் இது வந்து தேயிலை எல்லாத்தையும் அந்த காய வைக்கிற ப்ராசஸில் ஈடுபடுது. எல்லாத்தையும் சஃபல் பண்ணுறதுக்கு அந்த இது ஓடுது, காய வைக்கிறதுக்கு இந்த இது இருக்குது. அது ஒரு ஃபேன் மாதிரி ஓடிட்டே இருக்குது. இந்த இடத்துல காய வச்சு ரெடியான டீ தூள் எல்லாமே இந்த இதில் விழுது. இது விழுந்து இந்த இங்கே ஒவ்வொரு இடமா தனி ப்ராசஸ் முடியுது. ஒவ்வொரு பெல்ட்டாக ஓடி இந்த ஷேக் ஆகி தான் வருது. வந்து கரெக்டாக கிளைமேக்ஸில் அந்த சாக்கு இருக்கா, சாக்கில் பிடிக்காது, வைப்ரேஷனில் வருது. அந்த இது வைப்ரேஷனில் வருது. வந்து இங்கே பாருங்க எவ்வளோ வரிசை, எவ்வளோ சாக்கி விடுது. வரிசை இருக்கிற இது மட்டும் இந்த அதில் விடுது, சிறுசாக தான் விடுது. அது எப்போ கரெக்டாக விடுது, கரெக்டாக சாக்லேட் விடுது. ஒவ்வொரு ஸ்டேஜ் அது வந்து ரொம்ப ஸ்மாலாக இது பெருசாக விடுது. இது ஸ்மாலாக விடுது, அது ரொம்ப ஸ்மாலாக விடுது. நீங்களே பார்த்துட்டீங்க. ஆமாம், என்ன எல்லா தேயிலையும் ஒரே தேவை தான். ஒரே தேவை தான், பிராண்ட் மட்டும் தான் வேற வேற, கம்பெனி மட்டும் வேற வேற, எல்லாரும் மாற்றி பண்ணுறாங்க.
டீ கடைக்கு வந்தாச்சு. ஆக மொத்தம் எல்லா டீயுமே ஒரே டேஸ்ட் தான். அதை நம்புங்க மக்களே வச்சுட்டீங்க. பெஸ்ட் டீ இல்ல வேற. உண்மையிலே நான் இவரோட வாங்குறாங்க டம்மியை தண்ணி ஊற்றி வந்துடும் நினைச்சேன். டீ வேற லெவலில் இருக்கு, செம்மையா இருக்கு. விரட்டி விட்டாங்க, சூப்பரா இருக்கு. விரட்டி விட்டாங்க, உலட்டி விட்டாங்க. ஆனா ஒரே ஏமாத்து வேலை மட்டும்தான். டீயே தான் கொடுத்தாங்க 20 ரூபா கொடுத்து. டீ ஒர்த்துங்க, டீ ஒர்த்து. செம்மையா இருக்கு டீ. பெஸ்ட் டீ. ஊட்டி வந்து நம்ம குடிச்ச பெஸ்ட் டீ தான், வேற லெவல். கண்டிப்பா நீங்க வந்து டீ மியூசியம் வந்தா அந்த டீ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. டீ ஃபேக்டரியில டீ கொடுத்தாங்க, சாக்லேட் ஃபேக்டரியில சாக்லேட் கொடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு 3 சாக்லேட் கொடுத்தாங்க சும்மா சாம்பிளுக்கு. இந்த சாக்லேட் தயாரிக்கிறாங்க மிஷின்ஸ். மக்களே, இன்னைக்கு நம்ம ஊட்டியோட முத நாள் நல்லபடியாக முடிச்சிருக்கோம். என்னன்னா இன்னைக்கு தொட்டப்பட்டா போயிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து இப்போ பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். ஆனால் நம்ம நேரத்துக்கு அங்கே அலோடு கிடையாது. ஸோ அங்கே பக்கத்தில் உள்ள இடத்துல சுற்றி பார்த்துட்டு அங்கே நைட்டு சாப்பாடையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம நேராக ரூமுக்கு வந்தாச்சு. ஆமாம், சாரி, சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் போனோம், அதான் சொல்ல மறந்துட்டேன். பாத்துக்கங்க, வீட்டோட எல்லாரும் பாத்துக்கங்க. கடைசி தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் பார்த்தா பார்த்துக்கிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து தொட்டப்பட்டா, சாக்லேட் ஃபேக்ட்ரி, பொட்டானிக்கல் கார்டன், இந்த 3 இடத்துக்கு நல்லா சுற்றி முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டு ரூமுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது ரொம்ப சஸ்பென்ஸ். ஆனால் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஃபஸ்ட்டே போட்டுறேன். என்ன சரி, இன்னையோட நாள் வந்து நம்ம நல்லபடியாக, நான் ஃபிஷ் தான் குடிச்சிருக்கேன், வேற ஒன்றும் குடிக்கல. இந்த நாள் வந்து நல்லபடியாக போய் முடிஞ்சிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேர்ஸ்.